பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊராய் நடந்தாலும் அலையில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊராய் நடந்தாலும் அலையின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா
ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா? நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற தெய்வம், நம்ம மத்தியில் வந்து உலாவுகிற தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க வாழ்வில் எல்லாவற்றையும் செய்ய நீங்க மாத்திரம் தான்ப்பா இருக்கிறீங்க. ஆண்டட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட்டு சாமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம்.
ஆண்டவரே எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற தெய்வம், எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நீங்க மாத்திரம்தாப்பா. எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிற தெய்வம் நீங்க மாத்திரம்தாப்பா. என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த காலையிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்காக தான் அப்பா நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை தாங்க நாங்கள் நேசிக்கிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வாழ்ந்தாலும் உமக்காக, நாங்கள் மரித்தாலும் உமக்காக தான். வைராக்கிய வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? எங்களை நடத்தி வருகிற தெய்வம், எங்களை மறவாமல் நடத்தி வருகிற தெய்வம் நீங்க மாத்திரம்தான்ப்பா. அதற்கு ஆண்டவரே எங்களை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம். Oh,
ஆண்டவருடைய சமூகத்துல அவரை தேடி அவரை நாடி வந்திருக்கிற நம் வாழ்வை அவர் மகிழ்ச்சியாக்க, நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற, நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். நம்மளை மறவாத தெய்வமாய், நம்மளை கைவிடாத தெய்வமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் அல்லவா. இந்த 2வது மாதம் இந்த நாள் வரையிலும் நம்மளை நடத்தி வருகின்றார் அல்லவா. மட்டும் நடத்தின தெய்வம் இனியும் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் நம் வாழ்வில் இருக்கிறார் அல்லவா. அவருடைய சமூகம் ஒன்றுதான் நம்மளுக்கு ஆறுதல், அவருடைய சமூகம் ஒன்றுதான் நம்மளுக்கு ஆனந்தம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த காலை வேளை ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உமது சமூகத்தை மாத்திரம் நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்க வாழ்வுல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் தர நீங்க மாத்திரம்தான்ப்பா இருக்கிறீங்க. எங்க வாழ்வை மாற்ற, எங்க வாழ்வை ஒரு உயிர் மீட்சி கொடுக்க, எங்க வாழ்வில ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்காய் நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க என்று நம்ம இந்த காலையிலே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா. நம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம் என்று நாம் அனைவரும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற பகுதியின் தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற ஸ்ரீபா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேன்.